அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஒவ்வொரு வருஷமுமே நான் என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட் 6 வருஷமாவே புரட்டாசி மாதம் தொடங்கறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிடுவேன் நான் உங்களுக்கு. தொடர்ந்து சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா, உங்களுக்கு அது ஏற்கனவே சொல்லிட்டுமே ஒவ்வொரு வருஷமும் தோணுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை. ஆனாலும் இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அதில் புரட்டாசியில் வர சனிக்கிழமையில் பண்ணுறது இது ரொம்ப பெஸ்ட்டு. புரட்டாசி சனியில் அதுலேயும் அந்த ஒரு நாள் அந்த சனிக்கிழமை பண்ண முடியாத போச்சானா, புரட்டாசி மாதத்தில் வர வளர்பிறை ஏகாதசி ரொம்ப பெஸ்ட்டு. செகண்டரி ஆப்ஷன் தேய்பிறை ஏகாதசி பரவாயில்ல. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமியில் செஞ்சாலும் இது ரொம்ப பெஸ்ட்டு. அதில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு. அதில் ஜாதி மல்லியோ இல்லை சில வாசமுள்ள நல்ல மலர்கள், மெயின் ஜாதி மல்லி, இல்லைன்னா அந்த நல்ல வாசமாக இருக்கும் இல்லைங்களா, ஒரு குண்டு மல்லி மாதிரி, அந்த மாதிரி மல்லி, அதை 1008 பூ அப்படி தான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணது. ஆனால் அதில் சொல்லப்படாத விஷயம் அந்த 1008 பூன்றதெல்லாம். ஆனால் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது இந்த புக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். அப்போ நிறைய ஒரு ஆன்மீக விஷயன்றது எங்கள் ஹஸ்பண்ட்னால தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த இது சுப்ரபாதம் வந்த உடனே கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வரும்போதே, வீட்டுக்கு அவங்க பாதம் நம்ம காலடி எடுத்து வச்சுட்டு உள்ளே வருவோம் பார்த்தீங்களா, முதல்ல மாமியார் வீட்டுக்குள்ளே வருவோம் பார்த்தீங்களா, வந்த உடனே நேராக பூஜை ரூம் கூட்டின்னு போயிட்டு, அதாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு 24 வயசு தான் அப்போது. 24 வயசுலேயே கல்யாணம் பண்ணினார் அவர். 24 வயசு தான் ஆகுது. ஆனால் என்னை நேராக பூஜை ரூம் கூட்டின்னு போயிட்டு பெருமாள் சம்பந்தமான புத்தகங்க அதுங்கெல்லாம் கொடுத்து 2 லைன் படிக்க சொன்னார். சுப்ரபாதம் இல்லை கொஞ்சம் பெருமாள் ஸ்லோகங்கள் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு 4-5 புக்குங்களை கொடுத்து படிக்க சொன்னார். அந்த வீட்டில் இந்த மாதிரி சாமின்றது அவங்க அம்மா அது வேறு மாதிரி, இந்த புக்ஸுங்களை வாங்கி ரொம்ப அந்த பெருமாள் மேலே ரொம்ப இது. அது இல்லாமல் இந்த புக்ஸுங்களை வாங்குறதுன்றது அவர் தான் அப்போ அந்த சாமி புக்குங்களை வாங்குகிற ஹேபிட் இருந்ததுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி உள்ளே கூட்டின்னு போகும்போதே நேராக பண்ணதோடு இல்லாமல் நான் கல்யாணம் ஆன வருஷத்துலேயே தான் அவர் இந்த புக்கு வாங்கினார். ஆனால் இந்த புக்கு வாங்கினாரை தவிர நான் அதை ரொம்ப படிக்கலை, ரொம்ப பண்ணல. ஆனால் இது நான் அதை பார்த்து வச்சுருந்தேன், இந்த பூஜையை பார்த்து வச்சுருந்தேன். 8 இயர்ஸ் கழித்து எனக்கு குழந்தை பிறகுது. ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தை ஒரு 8 மந்தில் 9 மந்தில் இதுவாக போயிட்டு தான் பிறகுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறமா பண்ணுறேன் நான். அதுக்கப்புறமா இந்த பூஜையை பண்ணுறேன். எப்போ பண்ணுறேன்னா, அந்த 2வது குழந்தை பிறகுது பார்த்தீங்களா எனக்கு, அந்த குழந்தை பிறந்து 1 வருஷமோ 2 வருஷமோ 1.5 வயசு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஆனால் அந்த புக்கு அப்படியே வச்சுட்டுருக்கிறேன், இந்த பூஜையை செய்யணுன்ற எண்ணம் வச்சுட்டுருக்கிறேன். ஆனால் எங்கள் மாமியாரை வச்சுக்கிட்டு ஒரு பூஜைலாம் ஈஸியாக வீட்டில் செஞ்சிட முடியாது. அந்த அம்மா ரொம்ப கடவுள் பக்தி தான் காமிச்சிக்கும். ஆனால் அதுக்கு தெரியாத அதை விட சூப்பரான பூஜையெல்லாம் பண்ண தெரியாது. சும்மா ஏதோ தன்னை சுற்றி இருக்கிற கோயிலுங்களில் அவங்க ஏதாவது ஒன்று பிரதோஷம் அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த கோயில் இருக்கிறத பார்த்து கீப்பப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் அது இல்லாத வேறு ஏதோ ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோன்னாலும் அது வீட்டுக்கே நல்லதில்லை, அதை பண்ணதுனால தான் இந்த கெட்டது நடந்தது, அந்த மாதிரி கொண்டு வந்துடும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க பண்ணி பூஜை கூட அவங்க பண்ணுற பூஜை சரியில்லை அப்படின்ற மாதிரி பண்ணிடும். நான் பண்ணுற பூஜைங்களுக்கு தான் வேல்யூபிள் அப்படின்ற மாதிரி பண்ணிடும். அவங்க பண்ணுற பூஜையினால அது ஒரு ஒர்த்தே கிடையாதுன்ற மாதிரி வேற பண்ணுறதோடு இல்லாமல் அதுக்கு அடுத்து நடக்கிற தப்பான விஷயங்களுக்கெல்லாம் காரணமே அதை பண்ணதுனால தான் அப்படின்ற மாதிரி பண்ணிடும். அந்த நவகிரக கோலம் சொன்ன பாருங்க, அதை நான் போட்ட 45வது நாள் என்னுடைய லைஃபே மாறிடுது வேறு மாதிரி. அதாவது 41 நாள் அந்த நவகிரக உள்ள ராகு கேதுனே எழுதியிருப்பேன் நான். எழுதாமல் போட்டு வச்சுருப்பாங்க. அது மகா பெரியவா தான் அந்த யந்திரம்லாம் கண்டுபிடிச்சாரு. அந்த ஒவ்வொரு நாளுக்கான கோலம் இதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது கூட இந்த புக்கில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அநேகமாக இது அந்த குடும்ப ஜோதிடம் என்ற புக்கில் தான் இது இருந்தது. அந்த கோலமும் இதில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது இது ஏறக்குறைய இது எங்கள் அம்மா ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேற, எங்கள் அம்மா ஊருக்கு வேற இந்த புக்கு போச்சு. அப்போ நாங்கள் ஒரு தெரு ஃபுல்லாகவே சொந்தக்காரங்க தான். தெரு ஃபுல்லாகவே ஒரே பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதில் நிறைய பேர் பண்ணாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் அப்போ எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நான் இந்த பூஜையை பண்ணும்போதோ இல்லை பண்ணிட்டு பின்னாடியோ அந்த புக்கை அங்கே போச்சு, அந்த ஊருக்கு போச்சு அந்த புக்கு.
அப்போ நிறைய பேர் பண்ணாங்க அந்த புக்கு, அதே இந்த பூஜையை நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே ஏதோ ஒரு வகையில் அது பண்ணவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பிற்காலத்தில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஆனால் மெயினாக அது எப்படி செட்டில் ஆகிருக்கிறாங்கன்னா பணத்தினால தான். பணத்தினால. அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு வாழ்க்கையில் முக்கியமான விஷயமா குழந்தை பிறக்கணும்னா அது இப்படி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களோ இல்லை, அதாவது ரொம்ப மேஜராக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவாவது நடந்திருக்கும். ஆனால் 90% அது செல்வம் சம்பந்தமான விஷயமா தான் இருந்தது. செல்வத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி விஷயமா இருந்தது. ஆனால் அன்னைக்கு டேட்டுக்கு அது காணும். ஆனால் ஒரு ஃபியூச்சரில் அவங்கள பார்த்தா, இது பண்ணவங்களெல்லாம் நான் மைண்டுக்குள்ளே கால்குலேட் வச்சுக்கிட்டேன். இது பண்ணவங்களுக்கெல்லாம் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் ஒரு இது பார்த்துக்கிட்டே வந்தேன். அதனாலே நான் இது சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இது தொடர்ந்து போட்டிருக்கேன்னு வச்சுங்க. இது ஒரு முறை நான் இங்கே பாருங்க, நான் ஒரு கோலம் இது எந்திரம் ஹாலில் போட்டுட்டே இருக்கேன் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு முறை ஹாலில் போட்டேன். அதாவது கோலத்தில் இதில் போடுறோம் இல்லைங்களா, ரங்கோலி பவுடரில், அதில் நம்ம இந்த மாதிரி போட்டு சுற்றி இந்த மாதிரி போட்டு போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ இந்த மாதிரி போட்டிருந்தேன் நான். இப்போ நான் அப்புறம் ஆரம்பத்துலலாம் கரெக்டாக ப்ரொசீஜர் படி ஆக்சுவலாக இது மாக்கோலத்தில் தான் போடணும். மாக்கோலத்தில் போட்டுட்டு அதுக்கு ஜாதி மல்லிப்பூவை போட்டுட்டு 5 வாழைப்பழங்களை வச்சு, அது இல்லாமல் இன்னும் நிவேதனம் நம்ம எதனா செஞ்சு வைக்கலாம். 5 வாழைப்பழங்கள் வைக்கலாம், இல்லை நிவேதனங்களும் செஞ்சு வைக்கலாம் உங்களுக்கு. இதில் ஏற்கனவே எங்களுக்கு என்ன பழக்கம் வந்ததுன்னா, இது புரட்டாசி மாதத்தில் நம்ம சொம்பு வைப்போம், நம்ம கோபாலம்னு சொல்லுவோம் அத்தை. அந்த சொம்புக்கு மேலே நாமம் போட்டு அந்த சொம்புனுடைய கழுத்தை சுற்றி துளசியை இது பண்ணி உள்ள அரிசி போட்டு அதுக்குள்ளே காயின்ஸ் போட்டு வைக்கிறது. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அதில் அரிசி கொஞ்சம் போட்டுக்கிட்டே வரணும். அம்மா ஊர்லலாம் எப்படி பழக்கம்னா, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரவே இருப்பாங்க. அதில் பெரியவங்க சின்ன குழந்தைங்கலேருந்து அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு மாறி மாறி கோபாலம் கொண்டு போகிறதுன்னு எடுத்துன்னு போவாங்க அந்த சொம்பை. அப்போ அது எதுனா பிச்சை வாங்குதல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு. அது மாதிரி அந்த பெருமாளுக்காக நான் இது பண்ணுறன்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு அரிசி அதில் போட்டு வாங்கிட்டு வருவாங்க. கோவிந்தா கோவிந்தான்னு அந்த வாசப்படியில் நின்று அவங்க அது போடுவாங்க. அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் எங்கள் அம்மா ஊரில் பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப மேஜரான விஷயம். 5வது வாரம் தான் பண்ணுவாங்க. இப்போ கூட அடுத்த இது கரெக்டாக ஐப்பசி 1ஆம் தேதி வந்துடுது. அது 5வது வாரம். ஒவ்வொரு முறையும் அது புரட்டாசி முடிஞ்சு தான் வரும் அந்த 5வது வாரம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு போயிட்டு இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அந்த சொம்பில் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எங்களை மாதிரி மாமியார் வீட்டில் இன்னும் கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டுங்களா அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த வாரமே நாங்கள் அந்த அரிசியை முதல் நாளே அந்த சொம்பு ரெடி பண்ணி வச்சுருவோம். வாரம் சனிக்கிழமை அதில் கொஞ்சம் அரிசி போட்டுக்கிட்டே வரும். ஆனால் காயினெல்லாம் முதல் மாதிரி போட்டுறது, நாமம் போட்டுறது, வச்சுருது. கடைசி வாரம் முடியும் போது அதில் நம்ம போட்டுக்கிட்டு வந்த அரிசி எடுத்து சக்கரை பொங்கலாக பண்ணி பெருமாளுக்கே வச்சு படைச்சிருது. அந்த மாதிரி ஒன்று இருந்தது. அதனால நாங்கள் இந்த பூஜை சம்பந்தமாக தான் நான் போட்டுருக்கிற பூஜை சம்பந்தமான விஷயம் தான் அது. அதனால என்ன பண்ணோம் நாங்கன்னா, அதை மெர்ஜ் பண்ணி இப்போ அந்த அரிசி பொங்குற விஷயத்தை இந்த பாத பூஜை பண்ணும்போதே கொஞ்சம் அதை செஞ்சு சக்கரை பொங்கலாக செஞ்சு வச்சுருது அப்படின்றது. ஆனால் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுக்கிறது. தேங்காய் உடைக்கணுன்றது இல்லை, மெயினாக அந்த ஸ்லோகம் சொல்கிறதும் கண்டிப்பாக நிவேதனம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 வாழைப்பழமான வைக்கணும், வெத்தலை பாக்கிறது வைக்கணும். இந்த பூஜை நடுவில் தடங்கள் இல்லாமல் முடிக்கணுன்றதுக்காக ஒரு சின்னதாக இதெல்லாம் அந்த பூஜையில் சொல்லலை. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது செஞ்சதில் கரெக்டாக முடிஞ்ச விஷயங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிசைஞ்சு கொஞ்சம் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சம் குங்குமம் பூ போட்டு அந்த பிள்ளையாரை ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம்னா நடுவில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணது. ஏன்னா பூ வாங்கி பண்ணப்போ 3 மணி நேரம் கூட ஆச்சு, 3.5 மணி நேரம் கூட ஆச்சு. அதாவது 1008 பூ முன்னாடி நாளே வாங்கி எண்ணி வச்சுக்கிறது. 1008 பூ ஜாதி மல்லி கடிச்சுதானா பெஸ்ட், அப்படி இல்லைன்னா வேற மல்லிப்பூ எதனா கடிச்சுதானா கூட முதல்லயே 1008 பூ எண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு பூவா அது மேலே போட்டுக்கிட்டே வர்றது. அது முதல்ல நான் குழந்தை பிறந்தப்ப பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கிறது இல்லாமல் கற்பூரத்தை ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புக்கில் சொல்லியிருந்ததா இல்லை நாங்களாக அப்படி முடிவு பண்ணோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பூஜை முடிகிற வரைக்கும் குட்டி 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 கற்பூரமும் கூட வச்சுக்கிட்டே அந்த ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லி உடனே போட்டு பண்ணுறதுல அது 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு அது. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வருஷமா அதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து வருஷம். இப்போ நான் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா அதை கொஞ்சம் சுருக்கி இது பண்ணிட்டு இது ஒரு லாமினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தையும் அது மேலே போட்டேன். அந்த ஸ்லோகத்தை தொடங்கும் போது மேலே ஒன்று வரும், ஸ்ரீமாந்த் வெங்கடநாதாரிய
கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதின்றது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு முறை சொல்றது. அதுக்கப்புறம் 1008 முறை சொல்ல வேண்டியது தாரஸ் பாரதர ஸ்வரரச பரராசா பதாவ நீஷாரா தீரஸ் வைர சரஸ்திர ரகுபுர வாசரதி ராமசபான்றது. லாஸ்ட்ல 1008 முறை சொல்லிட்டு முடிக்க வேண்டிய சமயத்துல ஒரே முறை சொல்றது கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நாம அப்படின்றது தான் முடியும் போது சொல்றது. இந்த மாதிரி இது பல இன்னல்களுக்கு நடுவில் தான் இதில் ஸ்டார்டிங்கில் ஊரில் எதுவுமே எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் பக்கா உனக்கு இந்தியன் ட்ரெடிஷ்னல் கூட்டு குடும்பத்தில் மாமியார் தொல்லைகளோடு எப்படி இருக்குமோ அப்படி ஃபஸ்ட்டு ஒரு 10 years இருந்தது. அந்த சமயத்திலையும் அதை போராடி ஒரு 8 years பொறுத்து ஒரு 9th year பொறுத்து தான் இது ஆரம்பிச்சது இந்த பூஜையை. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக இந்த பூஜையை நாங்கள் பண்ணதுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் தான் சென்னைக்கு வரோம்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே என்னுடைய சிஸ்டர் 2 பேருமே இதை பண்ணாங்க. இந்த பூஜையை வெவ்வேறு சமயத்தில் பண்ணாங்க. அவங்களையும் நிறைய பேர் தொடர்ந்து பண்ணவங்களும் இருக்காங்க. என்னுடைய சிஸ்டரும் பண்ணாங்க. அதில் தொடர்ந்து பண்ணவங்களும் இருக்காங்க. இல்லை அப்பப்போ முடிகிறப்ப பண்ணவங்களும் இருக்காங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா இது செஞ்சு 2வது வருஷமோ 3வது வருஷமோ தான் நாங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக சென்னைக்கு வர மாதிரி ஆகுது. அந்த மாதிரி இதுக்கு ஒரு வளம் இருக்குது அப்படின்றது நான் எங்கள் வீட்டை மட்டும் நான் சொல்லலை. இது யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் கூட ஏதோ பின்னாடி காலத்தில் அது கொஞ்சம் நாள் கழிச்சு நடந்ததுன்றது ஒரு 10 வருஷமா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு வரேன். அதில் புரிஞ்சுதுன்னு சொல்கிறேன். அதை வச்சு தான் அது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூஜைக்கு இருக்குது. ஆனால் அதில் அந்த பூவையும் நம்ம எண்ணி போட்டுக்கிட்டே பண்ணிக்கிட்டு கற்பூரத்தையும் ஏற்றிக்கிட்டே பண்ணும்போது 3வது. ஆனால் அவங்க ஒன்றும் அப்படி கற்பூரத்தை தொடர்ந்து ஏற்றிட்டு சொல்கிறல, ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தால் போதும் அங்கே. அப்புறம் நான் அந்த கற்பூரம் ஏற்றுறது விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு பூஜையை முடிச்சிட்டு பின்னாடி நிவேதனம் வச்சு கற்பூரம் ஏற்றுறதுன்றது பண்ணது. அதுக்கப்புறமாலாம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா பெரிய அது கூட உங்களுக்கு காட்டினேன். பெரிய தர்மாக்கோல் ஒரு ஷீட் ஒன்று வாங்கி அதில் பெருசாக பெயிண்டில் நான் அதை போட்டு இந்த ஸ்லோகத்தையும் போட்டுக்கிட்டோம்னா அதையே பார்த்து படிச்சிடலாம், நம்ம கையில் புக்கு வச்சுன்னு படிக்கிறது விடன்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அதை வளைஞ்சி படிக்கிட்டு தான் இருக்குது. அது தூரம் அந்த வளைஞ்சி அந்த கோலத்துக்காண்ட எட்டி அதை படிக்கிறதாகுது என்னதான் பெருசாக போட்டால் கூட. அதனால நான் இப்போ என்ன பண்ணேன்னா லாமினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது 2 வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 2-3 வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு யாருன்னா பண்ணுறதுன்னா யாருக்குன்னா கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கு வச்சுக்கலான்னு 2-3 லாமினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட 2 இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா என் கையில் வச்சு நான் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி பாருங்க, இது பாருங்க. இது என்ன பண்ணேன், இன்னொன்று தரையில் தாமல் தட்டு வச்சு அந்த தாமல் தட்டில் ஏன்னா இதில் மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா இது ஒரு மாதிரி ஆயிடும்ன்றதுனால அந்த தாமல் தட்டு சுற்றி பெருசான தட்டு, இதுக்கும் பெருசான தட்டு வச்சு அந்த தட்டில் ஓரத்துங்களெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டிலேயே குட்டி பிள்ளையார வச்சு அதில் கொஞ்சம் பூ வச்சு இந்த சுற்றி பூ வச்சு அங்கே பூஜை ரூமில் இருக்குது இன்னும் கூட பூஜை ரூமில் வச்சுட்டு எப்பவுமே நான் பூஜைங்களை சொல்லும்போது அதனுடைய தன்மைகளும் சொல்லுவேன். அதனால சில சக்ஸஸ் ஆயிருக்குதுனாலும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வருஷம் இப்போ நான் பண்ணும்போது ஏதான ஆன்மீக விஷயங்கள் சில விஷயங்கள் எதனா நடந்துதான்றதை சொல்லுவேன். அதுதான் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த ஆன்மீக விஷயத்தில் ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கினே இருக்குதுன்றதுக்கு சில சாட்சிகள் இருக்குதுன்றதுக்கு தான் அந்த நிகழ்ச்சிகளையும் நான் சொல்லுவேன். அந்த பூஜையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதை விட இந்த நிகழ்ச்சிகளை நான் சொல்கிறத கவனிக்கிறது மூலமாக நீங்கள் ஒருவேளை இந்த பூஜையை பண்ணீங்களான்னா இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கவனிக்கலான்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ போட்டு வச்சுக்கிட்டு கையிலேயே ஒன்று வச்சுக்கிட்டேன் படிக்கிறதுக்கு. அது இன்னொன்று அங்கே இதில் வச்சுக்கிட்டேன், அந்த தட்டில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பழம் வச்சுக்கிட்டேன், வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் போன வாரம் 3வது வாரமே நான் தழுகை போட்டுட்டேன்றதுனால அந்த கோபாலத்தில் அரிசி போட்டிருக்கேன் சொம்பில். அந்த சொம்புலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் அந்த அரிசி வேறு வேறு, ஏன்னா அவ்வளோ அரிசி நம்ம ஒரே நாள் சக்கரை பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சமாக 2 பேர் தான் இருக்கும் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப குட்டி கப்பு எடுத்து நிவேதனை வைக்கிறதுக்காக வேண்டி அதை மட்டும் இது எப்போ பண்ணாலுமே அதை செய்யறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம் அங்கே போயிட்டு வச்சிடலாம். இல்லைன்னா நம்ம குக்கரில் வச்சுட்டோ இல்லை இது பண்ணிட்டு முடிச்சுட்டு அந்த முந்திரி எல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பழங்க மட்டும் வெத்தலை பாக்கு அதெல்லாம் மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த நம்ம ஸ்லோகத்தை சொல்லி முடிச்ச பின்னாடி கற்பூரம் ஏற்றும் போது போயிட்டு
அந்த சக்கரை பொங்கலை இன்னும் கொஞ்சம் அந்த குக்கர்லேருந்து எடுத்தோ இல்லை இது பண்ணிவிட்டு முந்திரியெல்லாம் போட்டு சக்கரை போட்டு கிண்டி அதை வந்து சக்கரை பொங்கல் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்போ கற்பூரம் ஏற்றலாம். அதை நம்ம டைமிங் பொறுத்து. ஆனால் இது ஸ்டார்டிங்லலாம் இது பக்காவாக இருக்கிறதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஆரம்பித்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே முடிக்கிறது. ஜாதி மல்லி இருக்குது, இதெல்லாம் ஹை இது. அதில் செகண்டரியில் உங்களுக்கு அந்த பூ ஆக்சுவலாக இன்றைக்கி மல்லிப்பூ கூட வாங்கலை, சாமந்தி தான் இருந்தது என்கிட்ட. அதை வந்து இங்கே 4 பக்கமும் வச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் வாங்க கூட இல்லை, வாங்கணுன்னா நேற்று வாங்கியிருக்கலாம். 2 மனசாக இருந்தது. ஏன்னா இது தேய்பிரை ஏகாதசி உங்களுக்கு 17ஆம் தேதி வருது, வர வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு பண்ணலாமா இன்னைக்கு பண்ணலாமான்னு 2 மனசாக இருந்தது. ஒவ்வொரு வருஷமே இந்த வருஷம் நம்ம தான் இத்தனை வருஷமாக பண்ணமே, நம்ம இதை விட்டுடலாம், இந்த வருஷம் ஏன் அதை நம்ம பண்ணுறதுன்னு தோணும். ஆனால் ஏதோ ஒரு வகை, ஏன்னா அவ்வளோ நேரம் எனக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமே அதை உட்காந்துட்டு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவேன், சரி எங்காவது சாஞ்சிக்கிட்டாவது பண்ணிடலாம் அப்படின்னு எப்படியான பண்ணிடுவேன். அதை பண்ண விட்டுலாம் போதும் போதும் போதும்னு தோணும். ஆனால் இல்லை அதை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஒன்று அதை முதுவலி இருந்தாலும் அதை உட்காந்து பண்ணிடுவேன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்துக்கிட்டு பூஜை ரூமில் தான் அது பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஹாலில் கோலம் போட்டு வச்சிருந்தப்போ ஹால்லேயே பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுவும் சென்டர் பார்ட்டில் வரும் உங்களுக்கு. பூஜை ரூம்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஓரமாக ஒரு இடம் உட்காந்து சாஞ்சியாவது பண்ண முடியும் உங்களுக்கு. அங்கே உட்காந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்காக வேறு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நிறைய இந்த டைம்லேருந்து இந்த டைம் முடிக்குதுன்றது நாள் ஆக ஆக வருஷம் ஆக ஆக எனக்கு அது முடியாமல் போச்சுன்றதுனால உச்சி 12 கூட உங்களுக்கு கரெக்டு தானே டைமு. உச்சி 12 கூட அந்த சூரியன் வந்து சூரியனே இல்லாத பிரம்ம முகூர்த்தம் ஒரு வகையில் பலன்லாம். அந்த அபிஜித் முகூர்த்தம் உச்சி 12 கூட உங்களுக்கு அந்த நாராயணனை அந்த பெருமாளை வணங்குறதுக்கு சரியான நேரம் தான். ஏன்னா சத்யநாராயண பூஜைலாம் உங்களுக்கு கரெக்டாக உச்சி 12 சமயத்தில் முடிப்பாங்க. உங்களுக்கு அந்த ஆர்த்தியை அந்த இதெல்லாம் முடிப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்க கூட முடியுதோ தவிர முடிக்க முடியாமல் கூட போயிட்டு நிறைய முறை. சரி பரவாயில்லன்னு அப்படி வந்தேன். ஆனால் நிறைய சமயம் நான் பார்ப்பேன், ஏதோ ஒன்று நாம் இந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் எந்த பூஜை பண்ணும்போதே, ஆனால் அது முடிக்க முடியாமல் அது வந்து நம்ம அந்த டைமை தாண்டி ஒன்று வரும். அந்த தாண்டி வரும்போது வேறு சில ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போது பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்குதுன்னா, நீ எதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாதான் கரெக்டுன்னு நினைக்கிற. ஏன்னா இந்த சமயத்தில் நீ கரெக்டாக இது பண்ணும்போது நீ அந்த பூஜையை முடிக்கும்போது சில ஆசீர்வாதங்கள் உனக்கு வரதா இருக்குது. அதனால் அந்த நேரத்தை நகர்த்திடுது அது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமே நடந்திருக்கு. நான் அதை இப்படி பண்ணலான்னு நினச்சாச்சோ இப்படி பண்ணிட்டுமேன்னு நினைப்பேன் எந்த பூஜையை ஏதோ ஒரு புனஸ்காரணும் போது. நீங்கள் இனிமேல்ட்டு அதை கவனிக்கணும். அது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த ஃபைனலைஸ் கரெக்ட் போன வருஷம் கூட நினைக்கிறேன். அந்த நான் முடிக்கும்போது கரெக்டாக பூம்பு மாடு, போன வருஷமோ எந்த வருஷமோ நான் அது முடிக்கும்போது கரெக்டாக பூம்பு மாடு வந்தது. அது சூரிய வெளிச்சம் வந்த பின்னாடி பண்ணது தான். நான் அது முடிக்கும்போது கரெக்டாக அந்த கீழே அந்த வெங்கடேசான்ற மாடு வந்து நான் அதில் வச்சுருந்தேன் வாழைப்பழத்தை நிவேதனத்துக்கு. அந்த வாழைப்பழத்தையே எடுத்து போயிட்டு அந்த மாடு கொடுக்கும். நான் கொஞ்சம் நடுவில் ஒரு 900 சொல்லிட்டு இருந்தா கூட என்னால் எழுந்து போய் அதை கீழே படிக்கட்டு 2-3 ஃப்ளோர் இறங்கி போயிட்டு கொடுத்துருக்க முடியாது. அந்த கனெக்டாக ஃபினிஷிங் டைமில் முடிச்சதுனால ஆர்த்தியும் காமிச்சு முடிச்சதுனால அதே வச்சு கும்பிட்ட வாழைப்பழத்தையே எடுத்து போய் அந்த வெங்கடேசா அந்த மாட்டுக்கு தர முடிஞ்சுது என்னால். இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணேன், நான் 3 மணிக்கே அலாரம் வச்சேன். நம்ம எழுந்துட்டு அந்த அரிசி எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக இன்னைக்கு கட்டாயம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே இன்னைக்கு நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த முறை கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் இது செஞ்சு ஆகணும்னு 3 மணிக்கு அலாரம் வச்ச ஆள் நான். ஆனால் 3 மணிக்கு எழுந்துட்டேன் அலாரத்துக்காக. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்தா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிட்டா போகுது, அப்புறமா தான் முடிச்சா என்னவாம் அப்படின்னு நம்ம எத்தனையோ நாள் நம்ம இதுகளை கூட தான் சூரிய வெளிச்சம் வந்த பின்னாடி உச்சி 12 கூட தான் முடிச்சிருக்கோம். இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு போய் படுத்துட்டேன். மறுபடியும் ஒரு விழிப்பு வருது. அதாவது 3:30க்கு ஒரு விழிப்பு வருது, 4க்கு ஒரு விழிப்பு வருது, 4:30க்கு ஒரு விழிப்பு வருது. மறுபடியும் எனக்கு வந்து சரி ஆகட்டும், அந்த ஏகாதசி வருது இல்லை, தேய்பிரை ஏகாதசி வர வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி அன்னைக்கு பண்ணிக்கலாம் இப்படியே நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ணுறேன்னா இதுக்கு தான் போகிறேன். கரெக்டாக நான் 4:30க்கோ 5க்கோ தான் போகிறேனே எழுந்து. அப்புறம் போன பின்னாடி என்ன ஆச்சுன்னா போயிட்டு குளிச்சுட்டு, ஏன்னா நம்ம வாசப்படி தண்ணி தெளிக்காமல் கோலம் போடுற பழக்கமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் தண்ணியை வாசப்படியில் ஸ்ப்ளிட் பண்ண பின்னாடி தான் நம்ம
தலைக்கு ஊற்றிக்கணும். உடம்பு குளிக்கிறதோ தலைக்கு ஊற்றிக்கிறதோ, நான் வந்து ஒரு 10 வருஷமாக டெய்லியே தலைக்கு தான் குளிக்கிறேன். எனக்கு ஜுரமே வந்தால் கூட சரி, எனக்கு ஜுரம் வராதுன்னு வச்சுங்க, ஜுரமே வந்தாலும் சரி, நான் வந்து இது பண்ணிக்குவேன், தலைக்கு தான் டெய்லி ஊற்றிக்கிறேன். அது ஒரு சைனஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போனப்போ சொன்னது. கேரளாவிலலாம் இருக்கிறவங்க டெய்லியே நம்ம நினச்சிக்கிறோம் உடம்பு குளிச்சுட்டேன்னு சொல்லுவோம். யாருன்னா கேட்டால் குளிச்சிட்டான்னு கேட்டால் குளிச்சிட்டான்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் தலையை மட்டும் விட்டுட்டு குளிக்கிறோம், அது பேர் குளியிலே கிடையாதுன்றதெல்லாம் அவர் அந்த சைனஸுக்கான ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் அவர் ஏதோ சொல்லியிருந்தார். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நீ டெய்லியே தலைக்கு ஊற்றிக்கினா கூட ஒன்றும் ஆகாது உனக்கு. ஆனால் அந்த டெய்லியே தலைக்கு ஊற்றிக்கினாலும் உனக்கு ஒன்றும் ஆகலைன்றது தான் ரொம்ப நல்லது. டெய்லியே தலைக்கு ஊற்றிக்கிட்டு தான் நல்லதுன்ற மாதிரி கூட அவர் சொல்லியிருந்தார். அப்பத்துலேருந்து ஆரம்பித்தேன் அதை. அதாவது எனக்கு தும்மல் வரும், இது வரும், ஆனாலும் அதை நான் அதை தலைக்கு ஊற்றிக்கினாலும் அதே தான், தலைக்கு ஊற்றிக்கலனாலும் அதே தான். அது ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால ஒரு நாள் கூட என்னால் தலை மேலே தண்ணி ஊற்றிக்காமல் இருக்க முடியாது. அது மாதிரி வந்து குளிக்கிறது அந்த அந்த வாசப்படி தண்ணி தொளிச்சுட்டு தான் நம்ம தலை குளிக்கிறதோ உடம்பு குளிக்கிறதோ குளிக்கணும். அது ஒரு சடங்கு நம்மளுடைய சம்பிரதாயத்தில், நம்முடைய இந்து இதில் சொல்லி இருக்கின்ற சம்பிரதாயத்தில் அது ஒரு ஒன் ஆஃப் த விஷயம். அது சில விஷயங்களை நான் கட்டாயம் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் சில விஷயங்களை கட்டாயம், அதுக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி வாசப்படியில் தண்ணி தொளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறேன். எதுவும் சாப்பிடாம நம்ம இது பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்றதுனால சில பூஜைங்க பண்ணும்போது நம்ம காஃபி கூட குடிக்க மாட்டேன். ஆனால் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஹெர்பல் வாட்டர் கொஞ்சம் போட்டு குடிப்பேன். அது கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் ஹெர்பல்ஸ் எல்லாம் ஒரு சில ஹெர்பல்ஸ் போட்டு குடிப்பேன். அப்போ நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை கொதிக்க வைக்கிறேன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் அதை குடிச்சிடணும், ஆற வச்சோ இது பண்ணியோ குடிச்சிடணும். எனக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயத்த கொதிக்க வச்சு அதை பண்ணுறேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் செய்கிறேன்னு வச்சுங்க, அது சூடு ஆட்டோன்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து இந்த பூஜையை டைரெக்டாக பண்ணாமல் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொதிக்க வச்ச அதை நான் இந்த பூஜையை செய்யறதுக்கு போகும்போது எடுத்து குடிக்கக்கூடாது. நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு இந்த பூஜையில் போகணும். இதுக்கு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பூஜை முடிச்சுட்டு இட்லி இதெல்லாம் சாப்பிட்றதுன்னா சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன், அந்த டைம் தள்ளி போயிடுச்சு. 4:30 இந்த மாதிரி 5:00 வந்துட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, குக்கரில் மட்டும் ரைஸை வச்சுட்டு அந்த ரைஸும் அதை கூட நம்ம சக்கரை பொங்கலுக்கு போடுற பருப்பும் போட்டுட்டு முந்திரி இது மட்டும் கொஞ்சோண்டு வறுத்து எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்லோகன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இது ஊர் சைட்லலாம் சக்கரை பொங்கல்லாம் சர்க்கரையை போட்டுருவாங்க. எங்கள் ஊருங்களெல்லாம் இந்த வெள்ளை பொங்கல் நிறைய எங்கள் ஊருங்களில் இருக்கிறவங்களுக்கு விரும்புதில்லை. அது சக்கரை பொங்கல் கூட அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த சர்க்கரையை போட்டு பண்ணுறாங்கல்ல, அது பேர் கல்கண்டு சாதம். அது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அதுக்கு பேர், அதுக்கு சர்க்கரையை போட்டு பண்ணுறதுனுடைய பேர் கல்கண்டு சாதம். சில பேர் கல்கண்டே போடுவாங்க, இல்லைனாலும் நம்ம சர்க்கரையை போட்டோம்னா அது கல்கண்டு சாதம் தான். அந்த மாதிரி அது வந்து அதை பண்ணலாம், அந்த கல்கண்டு சாதமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு கரெக்டாக எக்ஸாக்டாக 6 மணிக்கு தான் விளக்கேற்றுறேன். அந்த பூஜை ரூமில் ஒரு 7 விளக்கு ஏற்றுவேன். எப்பவுமே ஏற்றினா அதுலேருந்து ஒரு விளக்கு இப்போ ராஜமாதங்க கிட்ட எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இருக்கிறேன் இப்போ நான் அந்த எந்திரத்தாண்ட. அதனால இதையும் ஏற்றிட்டு ராஜமாதங்கியாண்ட காமாட்சி அம்மா விளக்கு வச்சுருக்கேன், அதையும் ஏற்றிட்டு அங்கே மற்ற விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 6. அதுக்கப்புறம் இது வந்து இதுலேயும் பண்ணிவிட்டு ருத்ராட்சத்தில் இப்போ அந்த மாதிரி பூ போடல, அது மேலே ஒரு 4 சாமந்தி வச்சுட்டேன். ருத்ராட்சத்தில் கவுண்ட் பண்ணும்போது இன்னும் டைமிங் ரொம்ப, ஏன்னா ருத்ராட்சம் நாங்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 1008 முறைன்னா 9 முறை தள்ளிட்டு அதுக்கப்புறம் 36வது இடத்துல ஒரு கயிறு கட்டி வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டோம்னா 9 முறை அதை நம்ம அந்த 108 தள்ளிட்டு 36வது இடத்துல 10வது முறை 36வது இடத்துல நிறுத்திட்டோம்னா அதுதான் 1008. அதனால நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் 9 ஏதாவது பூவோ குச்சியோ எதனா ஒன்று வச்சுக்குவேன். அப்போ நான் ஒரு 108 முறை சொல்லி முடிச்ச உடனே அந்த பக்கத்தில் வச்சுங்கிற குச்சி ஒரு 9 குச்சி வச்சுருந்தேன்னா அதில் ஒரு குச்சியோ இல்லை ஒரு பூவோ எடுத்து தூரம் வச்சுக்குவேன். அதே மாதிரி முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் 36வது முறை அப்படியே நமக்கு 10வது முறை ஞாபகமாக சொல்லிடலாம். அந்த மாதிரி ருத்ராட்சத்தையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷீட் மட்டும் கோலம் போகிறதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணி என் கையில் ஒரு இந்த மாதிரி ஸ்லோகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு அட்டை அங்கே ஒரு வச்சு இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா 3.5 மணி நேரம்ன்றது 2.25 நேரத்தில் முடியுது. 2.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடுது உங்களுக்கு. அது வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதை கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா, நான் இதை முடிக்க போகிறேன் ஒரு 6ன்னா 8:15க்கோ நான் முடிக்கிறேன் போல். அந்த சமயம் கரெக்டாக அந்த சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியாக விழுந்து
அந்த பூஜை ரூமில் நான் வச்சுட்டு இருக்கிற பெருமாள் படம் அந்த மற்ற சிலைகள் அது மேலெல்லாம் விழுந்து கீழே உட்காந்து தானே இதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக நான் முடிக்கிற சமயத்தில் அந்த சூரிய வெளிச்சம் வந்து கரெக்டாக இந்த பாதத்து மேலே விழுது இன்னைக்கு. அப்போ நான் முடிவு பண்ணுறேன், ஓ அதனால தான் நம்மளை கரெக்டாக அந்த 3:15 நேரத்தை நகர்த்தி இந்த சூரிய வெளிச்சம் கரெக்டாக நம்ம வச்சுட்டு இருக்கிற இடத்துல அந்த பாதத்து மேலே அது கூட ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக விழுது. இது ஒரு காரணம், பிரபஞ்சம் தான் நகர்த்தி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் இதை பூஜை ஆரம்பிக்கும் போதே நான் எப்பவுமே முருகரையும் பெருமாளையும் ஒன்னா சேர்த்து பண்றது. புரட்டாசி மாசத்துல நாளைக்கு கூட தேய்பிரை சஷ்டி, புரட்டாசி மாசத்துல வர்ற முருகர் சஷ்டியோ கிருத்திகையோ அந்த மாதிரி சேர்த்து முருகரையும் பெருமாளையும் இணைக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு ஓயாம சொல்லுவோம் பாருங்க. இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஷெல்ஃபை ஓபன் பண்ணும்போது இந்த பை வந்து விழுந்தது, இந்த இந்த இது மேல, இந்த பாதத்து மேல வந்து விழுந்தது இந்த பை. இது என்னதுன்னா திருத்தணி முருகரோடைய அங்க திருத்தணி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணின்ற பையை இதை நான் ஷெல்ஃப்ல வச்சிருந்தேன், பூஜை ரூம் ஷெல்ஃப்ல வச்சிருந்தேன். இதை இந்த பை வந்து நான் எப்பவுமே இவரையும் அவரையும் சேர்க்கணும்னு சொல்லுவோம் பாருங்க. கரெக்டா இந்த பாதத்து மேல இது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து விழுது. நான் என்ன பண்ணேன்னா இந்த அட்டைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டேன், அந்த பையை வந்து அந்த அட்டைக்கு பக்கத்திலேயே அப்படியே வச்சுக்கிட்டேன். அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து விழுந்துடுச்சு. அது ஒரு பிரபஞ்ச நிகழ்வுங்களாச்சா. நம்ம எதை நினைக்கிறோமோ, எது பிரபஞ்சத்தை எதிர்பார்க்கிறோமோ, எதை பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்ல வருதோ அதை கவனிச்சுட்டே இருந்தோம்னா அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குன்றதுக்கு இதுங்கெல்லாம் சாட்சி. ஒன்று இந்த பை விழுந்தது ஒரு விஷயமாச்சுங்களா. அப்புறம் கரெக்டாக சூரிய வெளிச்சம் முடிக்கும் போது விழுந்ததுங்களா. அப்புறம் கரெக்டாக நான் முடிக்கிறேன், எழுந்து போயிட்டு சர்க்கரையை அதில் போட்டு கிண்டிட்டு, இன்னும் கொஞ்சம் அதில் நெய் போட்டு அந்த முந்திரி திராட்சைலாம் போட்டு கிண்டிட்டு இதில் நேராக எடுத்துன்னு வந்து வச்சுட்டு கற்பூரம் ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு முடிச்சிட்ட பின்னாடி கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பூஜை ரூம் ஜன்னலுக்கு நேராக ஒரு 4 நாளாவே அந்த 3 கண்ணுக்குட்டிங்க வந்து வீட்டை சுற்றி சுற்றி அங்கங்கே கத்திக்கிட்டு இருக்கு, அம்மா அம்மான்னு. அப்படியே ஒரு அம்மாவை குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குது அந்த கண்ணுக்குட்டிங்க 3மே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அது பின்னாடியே போயிட்டு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தேன். அது 3மே இங்கே சுற்றி சுற்றி வருதுங்க. உண்மையிலே அதனுடைய அம்மா மாடு மிஸ் பண்ணிடுச்சிங்களா என்ன தெரில, அது கத்திட்டு இருக்கு. அது கரெக்டாக நான் இது முடிக்கிறேன், கற்பூராத்தி கூட காமிச்சு முடிச்சிடறேன். அப்போது சின்ன குட்டி குட்டி வாழைப்பழங்க தான் வச்சுருந்தேன். அந்த கரெக்டாக இந்த பூஜையை முடிக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக நேராக வந்து அந்த குட்டி கண்ணுக்குட்டி அது வந்து மான்னு கத்திட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கு அந்த வாழைப்பழத்தை கொடுத்தேன். இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இட்லி, நான் எப்பவுமே இட்லி சாப்பிடுவேன். இட்லி மிளகா அப்படி அப்படியே பிளைன் மிளகா அப்படியே பண்ணுவேன். சில சமயத்தில் அதை இடிச்ச மாதிரி டைப் மிளகா அப்படி இருக்குது இல்லைங்களா, அது வச்சுக்குவேன். இல்லைனா பருப்படியே ரொம்ப பிடிக்காது, மிளகா அப்படி கண்டிப்பாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது கூட நான் ரெட் தேங்காய் சட்னி இது பண்ணிட்டு இருந்தேன். அது கூட இந்த கல்கண்டு சாதம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாவது பார்க்கணும், சீரியல் பார்க்கணும். இது ரொம்ப நாளாக முன்னெல்லாம் பார்க்கறதில்ல. இப்போ நான் பிரபஞ்சம் என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக சிலதை பார்க்க வைக்க சொல்லுதுன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். சிலதெல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் வந்து நெட்டை ஓப்பன் பண்ணுறேன். என்னடா நம்ம இட்லி வச்சுட்டுருக்கிறேன், அந்த சக்கரை பொங்கல் வச்சுட்டுருக்கேன், கூகுளில் பார்த்தோம்னாலும் அதே மாதிரி இருக்குதேன்ற மாதிரி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த இது ஒருவேளை அது காட்டக்கூடாதான்னு தெரியல, அதனால நான் டக்குன்னு எடுத்துனேன். என்னன்னா இட்லியிலேயே கூகுள்னு போட்டு இருக்குது, இட்லியிலேயே உங்களுக்கு வந்து இட்லி தட்டு எல்லாம் போட்டு வச்சுக்குது. நானும் எடுத்துன்னு வந்து அதை தான் வச்சுன்னு உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறேன். பார்த்தா உங்களுக்கு இட்லி இருந்தது. என்னான்னு பார்த்தா இட்லி செலிப்ரேட்டிங் டேவா இன்னைக்கு, அதை பற்றிலாம் போட்டிருந்தாங்க. அது மாதிரி இட்லி தான் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு, அது இதில் வர்றது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது என்ன எதுக்காக கூகுளில் இது பண்ணுறாங்க பார்த்தா, அது வந்து சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, அது ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது, அது ஃபெர்மினேட்டட் பண்ணி அது வந்து நைட்டெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு அதை பற்றி போட்டிருந்தாங்க. எப்பவுமே கூகுளில் நம்மளுக்கு இன்னைக்கு டே இதுன்னு எதனா போட்டிருந்தாங்கன்னா அது உள்ளே போய் போட்டிருந்தா அதை வந்து ரொம்ப அதை பற்றி முக்கியமான விஷயங்களை போட்டிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இட்லி செலிப்ரேஷன் இன்னைக்குன்னு இருக்குது. அந்த மாதிரி வந்து சரி நான் இங்கே பாருங்க, இப்போ இந்த சக்கரை இந்த கல்கண்டு சாதம் தான் அதை வச்சு கும்பிட்டேன். இதை வச்சுட்டு வந்து இங்கே பார்த்த உடனே கூகுளில் இட்லி வாழையில மேலே இட்லி வச்ச இது வந்து இட்லி செலிப்ரேஷன் சொல்லிட்டு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கூட தொடர்ந்து நான் சொல்லுவேன் பாருங்க, என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு பால் நல்லா கிழக்கு பக்கமாவோ மொத்தமாக அப்படியே புஷ்ஷுன்னு பொங்கிட்டாலோ, நீங்கள் எப்பவுமே கேர்ஃபுல்லாக தான் இருப்பீங்க, ஆனால் திடீர்னு பொங்குச்சானா அது ரொம்ப பாசிட்டிவ் வைப்புன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து பால் காய்ச்சும் போது அப்படியே ஃபுல்லாக அப்படியே பாதி பால் எல்லா பக்கமும் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே பொங்கிடும் பாருங்க.
அடிக்கடி பொங்க விடுறாங்கன்னா அது அவங்களுடைய ஹேபிட். இது இந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் நடக்குதுன்னா அது ஆசீர்வாதம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சுற்றி கவனிக்கும் போது நடக்கிற விஷயங்கள். அது மாதிரி சில இன்னும் அதுக்கு மேலே கூட 2-3 ஆசீர்வாதங்கள், அதாவது சில நல்ல சிக்னல் காட்டும் உங்களுக்கு. இந்த இது வந்து ஏற்றுக்குச்சு, இந்த வந்து பிரபஞ்சம் பார்த்துருச்சு, அந்த பெருமாள் ஏற்றுக்குச்சு, இல்லை பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சு அப்படின்றதுக்கு சில சிக்னல்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு 2-3 விஷயங்கள் அதுக்கப்புறம் கூட இருந்ததுன்னு சொல்கிறேன். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பூஜை. இது வந்து பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஒரு ஆதாரமாக சொல்லிட்டு இருக்கேன். வருஷா வருஷம் நான் நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தில் என்னைக்கானா கூட பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை நான் முன்கூட்டியே ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். சனிக்கிழமை இல்லைன்னா கூட இந்த ஒரு வாரம் புரட்டாசி தானே, இன்னும் ஒரு வாரம் அதுலேயும் பண்ணிடலாம். இல்லை வர வெள்ளிக்கிழமை தேய்பிறை ஏகாதசி வருது, அன்னைக்காவது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை பண்ணலாம். ஏதோ ஒரு நாள் கூட சூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. அதனால் உங்களுக்கு மறுபடியும் நான் இந்த விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். இந்த இது வேணா அந்த இது இப்போ நான் இதுலேயே தெரியும், கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஸ்லோகத்தை போடுறேன். நீங்கள் வந்து மாக்கோலத்தில் போட்டுக்கினாலும் சரி, அது மாதிரி பண்ணிங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரியல, கிளியராக தெரியலன்றீங்க. அது இவ்வளோதான். அதை நான் இதில் கூட போடுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட வேணால் நான் மறுபடியும் போடுறேன் அந்த இதுவை. அதில் எவ்வளோ மெர்ஜாகி தான் தெரியும், அதையே நுணுக்கமாக பார்த்து அந்த ஹிந்தி லெட்டர்ஸா சான்ஸ்கிரிட்டா தெரியல, அதை நம்ம போட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.